வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு, திராவிட மொழிகள் பற்றிய கால்டுவெல் நூல் போலியானது, கிறிஸ்தவ மதத்தை பரப்ப வந்தவர் என ஆளுநர் ரவி விமர்சனம், சனாதனத்தை காக்க வந்தவர் ஐயா வைகுண்டர் என விளக்கம், வரலாறு தெரியாமல் பேசும் ஆளுநர் என தலைவர்கள் கண்டனம் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். நேற்று ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் ஐயா வைகுண்டர் அவர்களுடைய அவதார தினம் 192வது அவதார தினம் மற்றும் ஒரு நூல் வெளியீட்டு விழா, அதாவது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரம் ஸ்ரீ வைகுண்டசாமி அருளிய சனாதன வரலாறு என்ற ஒரு நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. இதில் பேசிய ஆளுநர் அவர்கள் சர்ச்சை கருத்துக்களை பேசியதாக பலர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது கால்டுவெல் அவர்களும் ஜியு போப் அவர்களும் ஆங்கிலேயர்களால் மதத்தை பரப்புவதற்கு, குறிப்பாக ஏழை மக்களை மதம் மாற்றுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டவர்கள், அவர்கள் பள்ளி படிப்பை கூட தாண்டாதவர்கள் என்று அவர் விமர்சித்திருந்தார். அதே போன்று சனாதனமானது வீழ்ச்சியடையக்கூடிய ஒரு சமயமாக காலகட்டமாக இருந்த நேரத்தில்தான் ஐயா வைகுண்டர் அவர்கள் அவதாரம் எடுத்து அந்த சனாதனத்தை காக்க வந்தவர் தான் ஐயா வைகுண்டர் என்றும் கூறியிருந்தார். அதே போன்று வள்ளலார் அவர்களும் இதே போன்று அதே காலகட்டத்தில் பிறந்து சனாதனத்தை காக்க வந்தவர் என்று அவர் தனது உரையில் கூறியிருந்தார். குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக, இவாஞ்சலிஸ்டாக ஆக்குவதற்காகவே பிரிட்டிஷார் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ஆரம்பித்து அதனுடைய முக்கிய கொள்கையாகவே இதனை செய்து வந்தனர் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அதேபோன்று மகாவிஷ்ணுவின் அவதாரம் ஐயா வைகுண்டர் என்று கூறியதற்கும் கூட பால பிரஜாபதி அடிகளார் அவர்கள் கூட இதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். சனாதனத்தை ஒழிக்க வந்தவர் தான் ஐயா வைகுண்டர் அவர்கள், ஆனால் ஆளுநர் அவர்கள் அதை மாற்றி பேசுகிறார் என்று அவர் தனது கண்டனத்தை தெரிவித்திருந்தார். இவ்வாறாக தொடர்ந்து ஆளுநர் அவர்களின் பேச்சானது சர்ச்சைக்குள்ளாகிறது. ஏற்கனவே வள்ளலார் அவர்களுடைய விஷயமாக இருக்கட்டும், மற்றது மக்களுக்கு பூணல் அணிவிக்கும் நிகழ்வு, திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவது போன்ற பல்வேறு விஷயங்கள் அவர் மீதான சர்ச்சை தொடர்ந்து நடந்து வண்ணம் இருக்கிறது. அது பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்கலாம். முதலாவதாக திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு விக்கி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக விசிகவின் திரு சங்க தமிழன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு குமணராஜா அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இந்து மக்கள் கட்சியின் திரு பாரத மாதா பா செந்தில் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். விக்கி, உங்கள்கிட்ட தான் துவங்குறேன். சொல்லுங்கள் சார். அதாவது ஆளுநர் அவர்களின் சர்ச்சை பேச்சு தொடர்ந்து தற்பொழுது ஐயா வைகுண்டர் அவர்களும் சனாதனத்தை காக்க வந்தவர் என்று கூறியிருக்கிறார். உங்களுடைய பார்வை? அதாவது ஆளுநர் ஆர்.என். ரவியின் சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு. இப்ப நம்ம கடுமையான எதிர்வினை ஆற்ற வேண்டிய காலகட்டத்துல இருக்கிறோம். குறிப்பாக தேர்தல் நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்களை பேசி அதன் மூலம் வெளிச்சம் தேடணும்னு நினைக்கிற ஒரு அற்ப குணம் படைத்த ஒரு பீகாரி ஆளுநர் ஆர்.என். ரவியை வாயை மூடு, கலாச்சாரம், பண்பாடு, தமிழர் வாழ்வியல் தெரிந்தால் பேசி, தெரியாவிட்டால் வாயை மூடிக்கொள் என்றுதான் சொல்ல தோணுகிறது. ஏன்னா என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் என் கலாச்சாரத்திற்கும் தொண்டாற்றிய தலைவர்களை உன்னுடைய சனாதன கோட்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறத ஒருபோதும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் இதை அப்பட்டமா வெளிப்படையாக நம்ம பேசணும்னா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி வெண்மையை துறந்து, அதாவது வெண்ணாடையை உடுத்தி நீங்க விமர்சனம் பண்ணுங்க, ஆனா ஆளுநரை ஒருமையில பேசாதீங்க. அது இல்ல நான் ஒருமையிலே கொடுப்பேன். நான் ஒரு பீகாரியாக நான் சொல்லுகிறேன். நான் ஒரு ஆளுநருக்கான கண்ணியத்தோடு அவர் பேசினால் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு பீகாரியாக இருக்கிற ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு தமிழக கலாச்சாரம் தெரிந்திருக்கணும். இங்க இருக்க வாழ்ந்து மறைந்த தலைவர்களை பற்றியும் இங்க இருக்கிற பண்பாடு பற்றியும் தெரிந்து கொண்டு பேச வேண்டும். நான் பீகார்ல இருக்கிற ஒரு புனிதமான தலைவரை, ஓகேவா, நான் ஒரு திருடன் அப்படின்னு நான் குறிப்பிட்டால் ஒட்டுமொத்த பீகாரும் என்ன ரியாக்ட் பண்ணும்? ஆளுநர் ஆர்.என். ரவி அதை பொறுத்து கொண்டு போவாரா? நான் சனாதனத்தை தூக்கி பிடித்த ஒரு நபரை அவன் ஒரு திருடன், இல்ல அவன் ஒரு வேறு விதமான வார்த்தைகளை நான் பயன்படுத்தி சொன்னால் அதை இந்த சமூகம், பீகார் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஆர்.என். ரவி ஏற்றுக்கொள்வாரா? இது ஒரு சனாதனத்தை காத்தவர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நீங்க அதுக்கு வேற ஏதோ வார்த்தையை கம்பேர் பண்ணுங்க. நான் திருமூலர், எனக்கு பிராமணி எதிர்ப்புங்கிறது, ஆரிய எதிர்ப்புங்கிறது எங்களுக்கு திருமூலரே படைத்து விட்டு போயிட்டார். பேர் கொண்ட அரசன் பிராந்தனை அர்ச்சித்தால் ஊர் கொண்ட அரசனுக்கு கேடாம். இதன் அர்த்தம் தெளிவாக விளங்கும். அப்ப இந்த பிராமண எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு என்பது தமிழர் கலாச்சாரத்திலே உண்டுது. அது எவனும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கால்டுவெல் அவர்களும் இங்க வீரமாமுனிவர் அவர்களும் இந்த மண்ணுக்காக தொண்டாற்றியவர்கள், தமிழுக்காக தொண்டாற்றியவர்கள்.
நீ ஜியு போப்பா வந்து இந்த கால்டுவெல் அவர்கள் எழுதிய அந்த கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜஸ் அப்படின்ற அந்த புக்கே ஃபேக்குன்றாங்க. அதுதான் சொல்றேன், இந்த ஃபேக்குன்னு சொல்றவங்க நான் சொல்றேன். ஏன்னா இங்க எங்களுக்கான அடையாளங்கள் இருக்கும்போது அதை நீ மறைக்கிற நினைச்சா நான் என்ன சொல்றேன், ராமாயணம் ஒரு சுத்த பொய்யும்ப, ராமர் என்கிற ஒரு நபரே கிடையாதும்ப, எனக்கும் ராமனுக்கு சம்பந்தமே இல்ல. அப்ப நீ அதையெல்லாம் தூக்கி கொண்டு இதுதான் ராமன், இதுதான் ராமர் செஞ்சார், மிதக்கிற கல்ல போட்டு நடந்து போனார், ராவணனை அழித்தார் அப்படின்னா இன்னும் நீ வந்து பயப்படுற ராவணனை கண்டா? அழித்து முடித்த ஒருவனை வருடா வருடம் விட்டு அழிக்க நினைக்கிற கும்பல் எந்த கும்பல்? நான் தான் சொல்றேன் சார், எனக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லை, என் வரலாறு உனக்கு தெரியாது. பாரத நாடு பைந்தமிழர் நாடு என்கிறான் எங்கள் பாவேந்தர். இந்த ஒட்டுமொத்த தேசமே எங்களுக்கானது. பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறார், இந்த தேசம் ஒருவர்களுக்கு சொந்தம் என்றால் அது இந்தியா முழுவதும் பரவாயில்ல நாகர்கள் என்கிற தமிழுக்கு தான் சொந்தம்ங்கிறார். அப்படி எங்களுடைய வரலாறு பண்பாடு எங்களுக்கு தெரியும். சோழ மன்னர்களின் ஆட்சி எவ்வளவு தூரம் இருந்தது என்றது இந்த உலக எல்லாருக்கும் தெரியும். அப்ப நாங்கள் இந்த தேசம் முழுவதும் பரவி வாழ்ந்த கூட்டம் எங்களின் அடையாளங்களை கொச்சைப்படுத்தி எங்களின் தலைவர்களை கொச்சைப்படுத்துறத ஒருபோதும் ஒரு சாமானியனாக நான் இல்ல பொதுவா எல்லா தலைவர்களையுமே ஒரு சனாதனத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது என்ன விதமான ஒரு இல்ல என்ன விதமான ஒரு அஜெண்டா? இப்போ முதல்ல வள்ளலார் அவர்களை வந்து சனாதன சூப்பர் ஸ்டார்னாங்க, ஐயா வைகுண்டர் அவர்களையும் வந்து சனாதனத்துக்குள்ள கொண்டு வர்றது என்ன மாதிரியான ஒரு நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் சார் இந்த சங்கிகளுக்கு என்னன்னா அடுத்தவனோட இனிஷியலை தனக்கு போட்டுக்கிறது எவ்வளவு ஒரு கேவலமான எண்ணம். உன் இனிஷியலை நீங்க போட்டுங்கடா, ஏன் அடுத்தவனோட இனிஷியல் உங்களுக்கு தேவைப்படுது? எனக்கு தெரியலையே. உங்களுக்கு யார் இருக்கிறா? வெள்ளைக்காரனுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து புல்புல் பறவை மூலம் சிறைச்சாலையின் கதவுகள் வழியா பறந்து போன சாவர்கர் உங்களுக்கு இருக்கும்போது நீ ஏன் எங்களுடைய அடையாளத்தை கேட்கிற? எங்களுடைய பண்பாட்டுகளுக்காக தன் பேரிய வீரமாமுனிவர் என்று வாழ்ந்து இந்த மண்ணுக்காக தமிழுக்காக தொண்டாற்றிய ஜியு போப்ப நீ வந்து கிறிஸ்துவ மிஷனரின்னு சொல்றதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வைகுண்டரை எப்படி பேசுற? சார் ஒரே நிமிஷம் சார், வள்ளலார் காவி உடுத்துறாரா? வள்ளலார் எங்கேயாவது காவி உடுத்தி இருக்கிறாரா? வைகுண்டர் பேசியது என்ன? பிறப்பால் ஏற்றத்தாழ்வு பேசுகிறவன் தர்மமே கிடையாது அப்படின்னு பேசியிருக்கார் வைகுண்டர். அப்படி பேசிய வைகுண்டர் வந்து சனாதனத்தின் அடிப்படையில் வருகிறாரா? அப்ப நான் என்ன சொல்றேன், இங்க தேர்தல் நேரத்துல ஏதோ ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு அட்டென்ஷன் சீக்கிங்கா விளம்பரம் தேடிக்கொள்கிற ஒரு விளம்பர பிரியராக ஆர்.என். ரவி இருக்கிறார். நாங்கள் கடுமையாக தமிழக மக்கள் எதிர்வினை ஆற்ற தொடங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக ஆளுநரால தாங்க முடியாது. ஏன்னா இந்த தமிழகத்தில் ஆளுநர்களுக்கு நடந்த வரலாறு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு மீண்டும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சரி சார், தொடர்ந்து பேசலாம். திரு செந்தில் சார், உங்களுடைய பார்வை. ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து எல்லா தலைவர்களையும் சனாதனமயமாக்கி வருகிறார், இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு விக்கி சொல்றார். ஆளுநர் அவர்கள் அவருக்குண்டான மரியாதையை விக்கி அவர்கள் கொடுக்கறதுக்கு மாட்டார்னு சொன்னால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை பற்றி எந்த அளவிற்கு பேச வேண்டும் என்று சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நானும் பேசுவேன். விக்கி அவர்களே, நீங்கள் வளர வேண்டும். நீங்கள் இந்த மாதிரி நாவடக்கத்தோடு பேசுவதற்கு முதல்ல பழக்கத்தை எடுத்துக்கிட்டு பொதுத்தலங்கள்ல வாங்குங்கிற ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்வேன். நீங்க பேசணும்னாக்கா மு.க. ஸ்டாலின் முட்டாள் ஸ்டாலின் நான் பேசினா நீங்க ஏத்துப்பீங்களா? நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க. ஒரு ஆளுநருடைய கருத்துக்கு பதில் கருத்து கொடுக்க தெரியணும். ஆளுநரை பத்தி இஷ்டத்துக்கு உங்க ஏகபோகத்துக்கு பேசுறதுக்கு பொதுத்தலங்கள்ல உங்களுக்கு தான் பேச தெரியும் சொல்லி பேசக்கூடாது. புரியுதுங்களா? நாவடக்கம் இருக்கணும். முதல்ல நாவடக்கம் பேசுங்க. முதல்ல இந்த மாதிரி வார்த்தை நீங்க நான் வந்து ரொம்ப தெளிவா நீங்க சொல்றீங்க. அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன்னு சொன்னா நான் குறுக்கிடல. ஏன் குறுக்கிடலன்னா நீங்க பேசுங்க, இனிமே நான் விட மாட்டேன். ஆளுநருடைய கருத்தை மட்டும் பேசுங்க. ஆளுநருக்கு உண்டான மரியாதை பீகார் காரணம் பீகார் வந்து பிரசாந்த் கிஷோர் இருக்குதா உங்களுக்கு? முதலமைச்சர் பத்தி தமிழகத்திலே பண்பாடு நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். நீங்கள் அப்படி பேச ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் நானும் பேசுவேன் என்கிற கருத்தை முன் வச்சிருக்கேனே தவிர எனக்கு அந்த அநாகரிகமான பேச்சுகள் எல்லாம் பேசுவதற்கு எனக்கு தேவையில்லை. புரியுதுங்களா? அப்படி பேசுவேன். ஆனால் அப்படி முதலமைச்சரை நான் தவறாக பேசக்கூடிய ஆள் கிடையாது. பேசினீர்கள் என்று சொன்னால் பேசினால் பேசுவேன் சொல்றேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். எனக்கு பொதுத்தளம். நீங்கள் பேசுவதும் லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க, நான் பேசுவதும் லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க. நான் வந்து முதலமைச்சரை தரைகுறவாக பேச மாட்டேன். நீங்கள் பேச ஆரம்பித்துக் கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நிறுத்த மாட்டீர்கள் என்று சொன்னால் நான் தொடருவேன் என்பதை பதிவு செய்து கொள்கிறேன். முதல்ல
ரெண்டாவது பீகார்ல இருந்து வந்தவங்களுக்கு நீங்க முதல்ல நான் சொல்றதை கட் பண்ணுங்க பேசுறேன். சும்மா இந்த மாதிரி நடுநடுல பேசிட்டு இருக்க கூடாது, தவறு அது. விக்கி கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்லிட்டு பேச கூடாது. இல்ல கண்டிப்பா நான் உங்களை பேசும்போது நாங்க நீங்க பயன்படுத்தும் போது கண்டிச்ச மாதிரி பேசும்போது நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் விக்கி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. அதெல்லாம் தவறு அது. நீங்க பேசும்போது கண்டிச்சா, அவங்க பேசும்போது நான் வந்து கண்டிப்பா கண்டிச்சிருக்கேன். கண்டிப்பா யாருக்குமே வந்து தரக்குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்றதுக்கான அனுமதி கிடையாது. கண்டிப்பா சார் நீங்க சொல்லும்போது உங்க நேரத்தை சொல்லுங்க சார். ஓகே விக்கி நான் வரேன். நான் பேசும்போது பேசுவீங்களா? சரி ஓகே சும்மா பாருங்க, உங்களுக்கு இந்த பொது தளங்கள்ல பேசுவதற்கான அடிப்படையே இல்லாம சரி ஒரு நிமிஷம் விக்கி சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் வரேன். அப்புறம் என்ன உங்களுக்கு தெரியுது? விக்கி கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் வரேன். பீகார்ல இருந்து வந்தவங்களுக்கு, பீகார்ல இருந்து வந்த ஆளுநருக்கு தமிழர்களுடைய பண்பாடு தலைப்புக்குள்ள தான் வரேன். தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரங்கள்லாம் தெரியாதுன்றீங்களே. ஆனால் தமிழ்நாட்டிலே அரசியல் இருந்து தமிழ்நாட்டிலே ஊறி போய் திராவிடம்னு சொல்லிட்டு இருந்தீங்களே. நீங்க உங்களுக்கு தெரியாத அறிவு, அரசியல் அறிவு தெரியலங்கிறதுக்காக தான் பீகார்ல இருந்து பிரசாந்த் கிஷோர் என்கின்ற அந்த பீகார்காரர், அதுவும் யாரு, பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பார்ப்பனர், அவரை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டு எங்க போனாலும் நாங்க வந்து என்ன பண்றோம், மு.க. ஸ்டாலினுடைய குரல் ஒலிக்க வேண்டும், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. இதெல்லாம் யார் சொன்னது? பீகார்ல இருந்து வந்தவங்க சொன்னது. எனவே பீகார்ல இருந்து இங்க வந்து சொன்னா அது பொய்ன்னு யார் சொன்னா உங்களுக்கு? நீங்க எதுக்கு எடுத்தாலும் உடனே வைகுண்டரை பத்தி நாங்க வந்து சனாதனத்துக்குள்ள அவர் இல்ல. சனாதனம்னா என்ன? முதல்ல சனாதனம் என்று சொன்னால் தீண்டாமைகள் ஒழிக்கப்பட வேண்டும், இந்த நாட்டிலே பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது என்பதுதான் சனாதனம். குணத்தின் அடிப்படையில் ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா என்பதிலே தான் பாகுபாடு இருப்பது, அதுதான் சனாதனம். இதுல வந்து கொஞ்சம் கான்ட்ரோவர்சி இருக்கு இல்லையா? அப்ப வர்ணாசிரமத்தை போதிக்கிறது வர்ணாசிரம தர்மமே பிறப்பின் அடிப்படையில் இல்லை. கோவில்களுக்குள்ள எல்லாரும் அனுமதி இல்லாம அதுக்கு சனாதனத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? ஆமா எல்லாமே என்ன கேக்குறாங்க, சர்ச்சுகளுக்குள்ள பிரச்சனை இருக்கா, அப்ப அதுக்கு சனாதனம் காரணமா? மசூதிகளுக்குள்ள பிரச்சனை இருக்கா, சனாதனம் காரணமா? அரசியல் கட்சிகளுக்குள்ள பிரச்சனை இருக்கா, சனாதனம் காரணமா? இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒருத்தருக்குள்ள ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள், இப்ப நான் என்ன கேக்குறேன், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் மு.க. அழகிரி அவர்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, அவர் கட்சியில சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப அது தீண்டாமையா பாப்பீங்களா? அதுக்கு பேர் சனாதனமா? அந்த கட்சிக்குள்ள வேறுபாடு மாதிரி கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய தீண்டாமை என்பது பிறந்த காலம் செய்றாங்க. 1800 வருஷம் 2000 வருஷம் முன்னாடி இப்ப பேசுவீங்க. அதான் சொல்றேன். இப்ப எங்க எந்த கோயில்ல யார விடலங்க? தொடர்ந்து அரசியல் விற்கிறவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க. ஐயா வைகுண்டர் அவர்கள் தோல் சீலை போராட்டம் என்று சொல்லி தென் மாவட்டங்களிலே பெண்கள் மாறாப்பு போடக்கூடாது என்று சொல்லி மிகப்பெரிய கொடுமைகளை நிகழ்த்தினார்கள். அப்படி நிகழ்த்தி அந்த கொடூரர்களிடத்திலிருந்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி பெண்களுக்கான உரிமைகளுக்காக அங்கு மார்பிலே தோளிலே வந்து சீலை போடக்கூடிய ஒரு உரிமையை மீட்டெடுத்த ஒரு போராளி ஐயா வைகுண்டர். அது மட்டும் இல்லாமல் ஒரு கோயில்களுக்குள்ளே சென்றால் அனுமதிக்க மாட்டேங்கிறார்கள் என்று சொல்லி இவங்கெல்லாம் பேசி இன்னைக்கு அரசியல் பண்றாங்க தெரியுங்களா? அவர் என்ன தெரியுங்களா பண்ணாரு? ஐயா வைகுண்டர் இன்றைக்கும் கூட பெருமாளுடைய அவதாரம், வைணவ அவதாரமாக தான் நாங்கள் கருதி கொண்டிருக்கின்றோம். அவர் கோயிலை கட்டி தலையிலே துண்டை கட்டி நாம் யாருக்கும் அடிமை இல்லை என்கின்ற மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்த புரட்சியாளர். அவரை நாங்க அப்படிதான் பார்க்கிறோம். அதுதான் சனாதனம் அவதாரம் சொல்றதுக்கு நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சார் அது எதிர்ப்பு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு சாவர்கர் புல்புல் தாரான்ற என்னென்னமோ சொல்றாரு, இவர் வந்து என்னமோ பிரிட்டிஷ்காரங்க கிட்ட போய் நாங்க அடிமையா இருந்தோன்றாரு. பிரிட்டிஷ்காரர்களிடத்துல அடிமையாக சார் நீங்க குறுக்கிட்டீங்கன்னா அப்புறம் அந்த மாதிரி மரியாதை இருக்காது. என்ன பழகுது? சரி 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 என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்கீங்களா? அந்த மாதிரி பேசாதீங்க. குறுக்கிட்டீங்களா நீங்க? செந்தில் சார், நீ வேற என்ன உங்களுக்கு நோவுதா? செந்தில் சார், செந்தில் சார், சார் அவர் வந்து குறுக்கிட்டு தப்பு இல்ல. அது நீங்க ஏன் சொல்லுங்க, நீங்க டைரக்டா நீங்க அவர்ட்ட சொல்லுங்க. இப்ப நான் சொல்லிட்டு இருக்குது உங்ககிட்ட அவர் கருத்து. கெஸ்ட் நீங்க வந்து சார் அவர் வந்து இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க டைரக்டா அவர் அந்த மாதிரி சார் நான் நேரா அவர் நேரா எனக்கு குறுக்கிட்டார் சார். குறுக்கிட்டே நீங்க சொல்லுங்க, நான் வந்து நான் இது பண்றேன். நீங்க நீங்க சொல்லுங்க சார், அவர் குறுக்கிடுவார் சொல்லுங்க சார். சவிக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க, அவர் பேசி முடிக்கிறேன். சொல்லி முடிங்க. அப்ப இந்த சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வீர சாவர்கருடைய சிறை எத்தனை ஆண்டுகள் இருந்தார், எப்படிப்பட்ட சிறையில் இருந்தால், எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்தார். ஆனால் இவர்கள் தலைவர்களாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஈவேரா அவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக எத்தனை நாட்கள் சிறைக்கு சென்றிருக்கின்றார். அண்ணாதுரை அவர்கள் சுதந்திரத்துக்கு முன்பே பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்த அண்ணாதுரை அவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையிலே எத்தனை நாட்கள் உள்ள இருந்திருக்காரு? ஒரு நாள் இருந்திருக்காரா? உங்கள் கருணாநிதி அவர்கள் திமுக தலைவர் சிறையிலே
சுதந்திர போராட்டத்திற்காக, இந்த நாட்டின் விடுதலைக்காக ஆங்கிலேயர்களுக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறாரா? ஒரு முறை ஒரு நாள் சிறைக்கு சென்றிருக்கின்றாரா? சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு அடிப்படை அருகதை இல்லாதவர்கள் இந்த திராவிட கழகத்து திமுக காரங்களுக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். திரு சங்கத்தமிழன் சார், அதாவது இவங்க சொன்ன அந்த பாயிண்ட்ல வந்து இன்னைக்கு ஆர்.என். ரவி அவர்களும் இதை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது சுதந்திர தினத்தை வந்து யார் கருப்பு நாளாக கொண்டாடுறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு சனாதனத்தை எதிர்த்து கொண்டாடினாங்களோ அவங்க தான் இன்னைக்கு சனாதனத்தை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்கன்ற ஒரு பாயிண்ட்டையும் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு. உங்களுடைய முதல் சுற்று கருத்து சொல்லுங்க சங்கத்தமிழன் சார். அதாவது ஆர்.என். ரவி வந்து எந்த வகையான கருத்துக்களோ கோட்பாடுகளோ கொள்கைகளையோ அவர் முழுமையாக உணர்ந்தோ படித்தோ அவர் பேசல அப்படின்றது தமிழர்களுக்கு நன்றாக தெரியும். அதைத்தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தரந்த தோழர் பதிவு செய்தார். அவர் ஒன்னும் அவரை தரக்குறைவாகவோ தப்பாவோ பேசல. யாரும் பொறுமையா மட்டும் இருங்க, நான் 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்றேன். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து உண்மையிலேயே செந்திலுக்குலாம் நிறைய சரக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு பயிர் சொல்லுங்க. முதல்ல வந்து சனாதானம் என்றால் என்ன அப்படின்ற அடிப்படையை தெரிஞ்சுக்கணும். சனாதானம் என்பது சாதியை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது, வர்ணங்களை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது, பிறப்பிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கருத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது, பெண் ஒரு அடிமை பொருள், பெண் ஒரு மோகப் பொருள் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. உலகத்தில் இருக்கிற எந்த மதத்திலுமே பிறப்பை அடிப்படையாக உருவாக்கிய ஒரே மதம் இந்த பிராமணிய மதம். இன்னைக்கு நம்ம இந்து மதம் சொல்லலாம், உருவான காலத்தில் அது வந்து வேச பிராமணியம் என்று கூட சொல்லுவார்கள். அதுதான் அந்த மதத்தின் கோட்பாடு. அந்த மதத்தின் கோட்பாடு எங்க வருது? முக்கியமாக அவர்கள் பகவத்கீதையை அவர்கள் மையமாக சொல்வார்கள். பகவத்கீதை படிச்சிருந்தால் தெரிந்திருந்தால், இன்னமும் அவர் பேர் என்ன, நம்ம ஆர்.என். ரவியா, நாங்கள் அவரை RSS ரவி என்று சொல்லுவோம், அதை படித்திருந்தால் அது திருப்பி அந்த புத்தகத்தை எடுத்து படிக்க சொல்லுங்கள். அதாவது குறிப்பாக 11வது அத்தியாயத்தில் 18வது கருத்து, 11வது அத்தியாயத்தில் 18ல அதுலதே வந்து விஸ்வரூபம்னு அந்த படமே காட்டுவாங்க. அதுக்கு முன்னால என்ன சொல்லுவாங்கன்னா, அறிய வேண்டிய பொருளாக கூறப்பட்டுள்ள அழிவில்லாத பரம்பொருள் நீ, உலகத்தின் உயர்ந்த ஆதாரம் நீ, அழிவில்லாதவன் நீ, நிலையான தர்மத்தை ரட்சிப்பவன் நீ, நீயே சனாதன புருஷன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன், உனக்கு வணக்கம். இதுதான் அவர் சொல்லுவார். இது வந்து ஒரு இறைவன் சம்பந்தமாக, இறைவன் எல்லாத்துக்குமே உயர்வானவன், அப்பாற்பட்டவன், நீ சொல்லு, வீட்டுல உட்கார்ந்து படி, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த முரணும் இல்லை. அதே அந்த பகவத்கீதையில அதற்கு பின்னால் என்ன சொல்லுகிறது? நான் பிறப்பின் அடிப்படையில் தான், சனாதன தர்மத்தின் அடிப்படையில் தான் நான் உயர்வு தாழ்வை நான் உருவாக்கி இருக்கிறேன். அது குணங்கள் தீர்மானிக்கவில்லை, பிறப்பு தீர்மானிக்கிறது. இந்த தத்துவம் வந்து எங்க இருக்கு? 18வது அத்தியாயத்துல 40க்கு மேல ஃபுல்லா இந்த கருத்து தான் சொல்லுது. அப்ப அவருடைய வேதநூல் என்று சொல்லப்படுகின்ற பகவத்கீதையில் சாதியை வலியுறுத்துகிறது. நான் சேலஞ்சு விடுறேன், ஏதாவது ஒரு இடத்தில் திருக்குறானில் வலியுறுத்துகிறதா? ஏதாவது ஒரு இடத்தில் பைபிள் வலியுறுத்துகிறதா? ஏதாவது ஒரு இடத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அது வந்து அடுத்த வரி யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க இல்லையா? அதுல செய்தொழில் வேற்றுமையான் தானே வருது. அதுல வந்து சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் தானே வருது. அதுல உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியாம அப்புறம் நீங்க பேசுங்க, நான் சொல்றேன். திருக்குறளை என்ன சொல்லுதுன்னா, பிறப்பு தீர்மானிக்கவில்லை, மனிதனுடைய செயல்பாடுகள் தான் தீர்மானிக்கிறது என்றது வலியுறுத்துகிறது. அதுதான் உலகத்தில் இருக்கிற இந்த யுத்தம். அந்த யுத்தத்தை இந்தியாவில் வலிமையாக வழிநடத்தியவர்கள் திராவிடர்கள். தோழர் அழகாக பதிவு செய்தார் புரட்சி அம்பேத்கர் கருத்து. திராவிடர்கள் தான் நாகர்கள், நாகர்கள் தான் தமிழர்கள். இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. அப்படியே யாராவது சொந்தம் கொண்டாட விரும்பினால் இந்த பூர்வ குடிகள் தமிழர்களுக்குத்தான் அந்த உரிமை இருக்கின்ற தமிழர் அல்லாத ஒரு தத்துவ மேதை புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த மண்ணில் பதிவு செய்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட தத்துவத்தில் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம், ஒரு கோட்பாட்டு யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப கருத்து ரீதியாக தெளிவாக எதையுமே தெரியாமல் போற போக்குல சும்மா வந்து சனாதானம்லாம் இங்க பாருங்க, இதெல்லாம் யாராவது ஏத்துக்கு பாருங்க. வள்ளலார் யாருங்க? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினு என்று சொன்ன ஒரு, அது என்ன சொல்றது, தத்துவங்கள் எல்லாம் உயர்ந்த தத்துவம்ங்க. அதை போய் அவர் வந்து பேசுறாரு, ஒரு பயிரை பார்த்து பேசுகிறார், மனித நேயத்தை பேசுகிறார், மனித மாண்புகளை பேசுகிறார். இன்னும் வள்ளலார் சொன்ன கருத்தை அப்படியே சொல்லட்டுமா? சாதியும் மதமும் இந்த நாயை பிடித்த பேய் என்று சொன்னார். அது எதுக்கு எதிர்ப்பாக சொல்லுகிறார்? சனாதனத்துக்கு எதிர்ப்பாக சொல்கிறார். வைகுண்டரை பத்தி நீங்க பேசுறீங்க. நான் உண்மையிலேயே அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நான் உண்மையிலேயே எனக்கு வந்து மனசு ரொம்ப நொந்து போயிட்டோங்க. வைகுண்டர் வந்து இப்ப இருக்கிற நிகழ்காலத்தில் இருக்கிற வைகுண்டருடைய அந்த தொடர்ச்சியாக இருப்பவர் எங்க தலைவரை வந்து தத்து பிள்ளையாக எடுத்து இருக்கிறார்.
ஒரு பறையன் திருமாவளவனை தத்துப்பிள்ளையாக எங்கே எடுத்திருக்கிறார்? வைகுண்டருடைய வரலாற்றில் இன்று நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெருமன் எடுத்திருக்கிறார். அவர் என்ன பதிவு செய்கிறார்? நாங்கள் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், உருவ வழிபாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள், நாங்கள் மனித நேயத்தை போதிப்பதற்காகத்தான் வைகுண்டர் வந்தார் என்று சொன்னார். இந்த கருத்துக்களை எங்காவது ஒரு இடத்துல பிராமணியம் ஏற்றுக்கொள்கிறதா? நான் ஓப்பனா கேட்கிறேன். பிராமணியம் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் நாங்களே இப்ப நாங்க தூக்கி பிடிக்கிறோம் சனாதானத்தை, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்ப இப்படிப்பட்ட கோட்பாடு இருக்குன்னு சின்ன குழந்தைக்கு கேட்டாவது தெரியுமுங்க. ஒரு படிச்சவரு, ஒரு IAS IPS முடிச்சவரு சம்பந்தமே இல்லாம வைகுண்டரை பேசுறாரு, வள்ளலாரை பேசுகிறார் என்றால் அவரை நான் தரக்குறாலும் பேச மாட்டேன். ஐயா எங்க திராவிட முன்னேற்ற கழக தோழர் பேசின மாதிரி தரக்குறை கூட இல்ல. அந்த கருத்தை சொன்னார். இன்னமும் நான் சொல்றேன், ஐயா தயவு செய்து உங்க புத்தகம் பகவத்கீதையை படிங்க, மனுஸ்பிரியை படிங்க, முடிஞ்சா வள்ளலாருடைய புத்தகங்களையும் படிங்க, வள்ளலாருடைய கருத்துக்களை படிங்க, வைகுண்டர் கருத்துக்களை படிச்சுக்கிட்டு நீங்க அமைக்குவாங்க. நீங்க போற போக்குல சில அறிஞர் பெருமக்களை இழிவா பேசுறீங்க. அந்த அறிஞர் பெருமக்கள்லாம் மாற்று மொழியில் பிறந்திருக்கலாம், மாற்று மதத்தில் பிறந்திருக்கலாம். அவர்கள் இந்தியாவில் அது குறிப்பாக தமிழகத்தில் தமிழருடைய வரலாறுகளை படித்து அவங்களாம் ஸ்கூல் படிப்பே தாண்டாதவங்க இங்க நமக்கு ஒரு பாடம் நடத்துற மாதிரி புத்தகங்கள் எழுதி ஃபேக்கான புத்தகங்களை எழுதியிருக்காங்கன்றது அவருடைய கருத்தா இருக்கு. அதாவது இப்ப நம்ம அவர் படிச்சாரா படிக்கலையா தப்பா ரைட்டா அதை விட்டுருவோம், நமக்குள்ள பேசுவோம். இப்ப தமிழ் மொழி தென்னிந்தியாவில ஒரு வலிமையான மொழி, ஒரு உயர்வான மொழின்னு எல்லாம் ஏத்துக்கு. அந்த குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போனதுதான் எந்த மொழி? கர்நாடகம். நம்ம குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு போனதுதான் எது? மலையாளமும் சமஸ்கிருதமும் தமிழும் சமஸ்கிருதமும் கலந்ததானங்க அந்த மொழியா இருக்குது. அதாவது தமிழுடைய பியூரா குறிப்பா அவங்க வந்ததே இன்டென்ஷனே சொசைட்டி ஃபார் த ப்ராபகேஷன் ஆஃப் த காஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லா SPG அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டாவோட தான் வந்தாங்க. இந்தியாவையே கிறிஸ்தவமயம் ஆக்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் தான் அவங்க 1600 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்திருந்தால் இந்தியாவில் அவர்கள் இருந்த அதிகாரத்திற்கு ஒரே ஒரு இதை சேர்த்து முடிச்சிருக்கேன். இல்ல அதற்கு முக்கியமான விஷயம் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும். அதை ஒழிச்சாதான் இதை கிறிஸ்தவமயம் ஆக்க முடியும். எனவேதான் அதற்கான முயற்சிகள்ல அவங்க ஈடுபட்டாங்கன்றது அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு. அதாவது ஒருவேளை அவர்கள் அப்படி ஒரு எண்ணத்துல வந்திருந்து உண்மையிலே கிறிஸ்துவத்தை பரப்பு நினைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்தியான்ற நாடு நிச்சயமாக ஒரு கிறிஸ்துவ நாடாக மாறி இருக்கும். ஏன்னா அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் நாடே இருந்துச்சு. அவர்கள் எந்த இடத்திலுமே ஒரு அநியாயமாக ஒரு தவறான வழியில் அவர்கள் மதத்தை பரப்பவில்லை. அது படித்த அறிஞர் பெருமக்களுக்கு தெரியும். அவர்கள் இங்கு கல்வி அறிவு குறைவாக இருக்கிறது, அப்ப கல்வியை பூத்த வேண்டும் என்று பல கல்வி சாலைகளை உருவாக்கினார்கள். நினைக்கிற மாபெரும் பல அறிஞர் பெருமக்கள் படித்தது எல்லாமே கிறிஸ்துவ பள்ளிக்கூடம். இன்னைக்கு கூட சிலபஸ் வந்திருக்கு. இன்னைக்கு கரண்ட்ல நம்ம படிக்கிற சிலபஸ்ல யாரு உருவாக்கியது? அதை நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க இவ்வளவு பேசுறீங்களா சனாதானம்ன்றீங்களா? நான் கேட்கிறேன், நீங்க எல்லாம் கண்டுபிடிப்பீங்க. இப்ப உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கோம்ல, பேசிக்க இருக்கிறோம்ல, நீங்க பேசிக்க இருக்கு இந்த டிவியா இருக்கட்டும் எதா இருக்கட்டும், கண்டுபிடிச்ச பூரா சனாதானத்தை உருவாங்கிய அறிஞர் பெருமக்களா? எதை வேணுமா எடுத்துக்கிறீங்க, சயின்டிபிக் எந்த பொருளை வேணுமா எடுத்துக்கிறீங்க. அதனால நீங்க அப்படி பேசுவது ஒரு முட்டாள்தனமான கருத்துங்க. என்ன தேவை? இப்ப என்ன தேவை கேட்கறீங்க? எங்களுக்கு இப்ப நீட் வேணாம்ங்க, நீட் எங்களுக்கு வேண்டாம். அதே உங்களுக்கு தடுத்து இருப்பதற்கு உங்களுக்கு துப்பு இல்ல. இரண்டாவது பாயிண்ட், எங்களுக்கு சீட்டு விளையாடுவது ஆன்லைன் ரம்மிய ஒரு முடிவு கொண்டு வாருங்கன்னு சொல்றேன். அதுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிறீங்க. மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்காக நீ என்ன செய்திருக்கிறீங்க? அதை விட்டு சனாதன வகுப்பு எடுக்கிறது, வள்ளலார வகுப்பு எடுக்கிறதுலாம் வெட்டி கதைங்க. அது தமிழ்நாட்டில் நடக்காதுங்க. நீங்க போங்க, உங்க ஊர் ஆந்திரா, கர்நாடகா, சாரி மன்னிக்கணும், அந்த போயிட்டு பீகாரி, உத்தரப்பிரதேச, ராஜஸ்தான் அங்க போங்க. ஒரு கருத்து நீ அப்புறம் பேசுங்க. ஒரே ஒரு கருத்து, பீமாருன்னு நீ போடுங்க நெட்டுல. பீமாரு என்றாலே ஹிந்தியில நோய்வாய்ப்பட்டவன் என்று அர்த்தம். அதை 1880 உருவாக்குனாங்க. பி ஃபார் பீகார், ஆர் ஃபார் ராஜஸ்தான், யூ ஃபார் உத்தரப்பிரதேஷ், யூ ஃபார் மத்திய பிரதேஷ். இந்த மாநிலங்கள் எல்லாம் மாநிலங்களை நம்ம தவறா குறிப்பிட வேணாம் சார். இல்ல ஐயா, நான் சொல்லலையா, ரெக்கார்ட்ல இருக்கியா? ரெக்கார்ட்ல இருக்கு. நான் சொல்ல கவர்மெண்ட் ரெக்கார்டுங்க. கவர்மெண்ட் இந்த மாநிலங்கள் எல்லாம் ஹிந்தியை தாய்மொழியாக கொண்டிருக்கிறது. அங்கு மக்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி இல்லை, அதே நேரத்தில் அவங்க கல்வி ரீதியாக வளர்ச்சி இல்லை, அதே நேரத்தில் பண்பாட்டு ரீதியாக வளர்ச்சி இல்லை. ரெக்கார்டு பதிவு பண்ணிருக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அப்படியே உட்கார்ந்து நம்பிக்கை இல்லை என்றால் அடுத்த மாநிலத்தில் இந்த மாதிரியான குறை சொல்றது நம்ம நிறைய பார்த்திருக்கோம். தமிழ்நாட்டே கேரளாக்கு போனீங்கன்னா தமிழ்நாட்டை அவங்க போய் அங்க சரி செய்ய சொல்லுங்க. தமிழர்களுடைய வரலாறு, தன்னுடைய பண்பாடு நாங்கள் வென்றெடுப்போம். தொடர்ந்து பேசுவோம். திரு குமரராஜா சார், நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? தொடர்ந்து ஆளுநர் அவர்களின் சர்ச்சை கருத்துக்கள், இப்போ கால்டுவெல் ஜி போப்பை குறிவைச்சு பல இடங்களில் அவர் தவறாக பேசுகிறார். இப்போ அவர் எழுதின புக்கே ஃபேக் அப்படின்றாரு. அவங்க வந்ததை நோக்கமே கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக தான். ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ்ன்னு சொல்கிறார்.
உங்களுடைய பார்வை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அடிப்படையில் பீகாரி என்று பயன்படுத்துகின்ற வார்த்தை தில்லி பட்டணத்திலும் மற்ற மாநிலங்களிலும் ஒருவரை திட்டுவதற்காக பயன்படுத்துகின்ற வார்த்தை. மீண்டும் மீண்டும் இல்லை, அது தவறான வார்த்தைன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா இல்லை, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களும் தமிழர்கள் இல்ல இல்ல, இங்க அதுதான் நான் சொன்னேன். மறுபடியும் கர்நாடகான்னு சொல்லுவாங்க. கர்நாடகா டெல்லி பட்டணத்திலும் நான் 2 ஆண்டு காலம் இருந்தவன். மற்ற இல்லங்க, இல்ல அது கரெக்டுங்க. டெல்லி பட்டணத்திலும் மற்ற இடங்களிலும் விக்கி நீங்க பேசும்போது யாருமே உங்களை குறுக்கிடல. அதுதான் ஒரு பேரு. ஓகே 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 ஓகே. மாதிரி பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் வந்து டெல்லி பட்டணத்திலும் மற்ற இடங்களிலும் ஒருவரை திட்டுவதற்காக பயன்படுத்துகின்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அது நம்ம விக்கிக்கு தெரியுதோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனால் அவரு எனக்கு தெரியல, நீங்க எங்க படிச்சீங்கன்னு தெரியல. நான் டெல்லியில இருந்திருக்கேங்க, தெரியுங்க, டெல்லியில இருந்திருக்கேன். நான் படிக்கிறேன், இதை படிக்க வேண்டியது இல்ல. கெட்ட வார்த்தையாக தில்லியில பயன்படுத்துறாங்க, நான் இங்க சொல்லலங்க. சரி சரி சார், விக்கி கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல் சுற்று கருத்தை என்ன முடிக்கல. அதானே விக்கி கொஞ்சம் அமைதியா இருங்க. முதல் சுற்று கருத்தை முடிச்சு தொடர்ந்து அது பகவத்கீதையிலும் சரி அல்லது மனுஸ்மிருதியிலும் சரி பழைய பஞ்சாங்கத்தையே இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கோயிலில் விடவில்லை, தோல் சீலை போராட்டம் நடத்தினார்கள், எல்லாம் வரலாறுகளை பற்றி பேசுகின்றார்கள். இன்றைய நடைமுறையில் என்ன இருக்குது? அது உண்மைதான். திருவாங்கூர் மகாதான சமஸ்தானத்திலே பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது. ஒருவேளை எந்த சமஸ்தானத்தை சேர்ந்தவர்களோ அல்லது ஊரினுடைய பெரிய மனிதர்களோ வந்தால் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கூட ஒருவேளை துண்டு அணிந்திருந்தால் அந்த மேல் ஆடையும் எடுத்து வைத்து விட்டுவதுதான் மரியாதை என்ற நிலை இருந்தது. இன்றைக்கு ஒரு வரலாறை திருப்பி திருப்பி பிடித்து கொண்டு அன்றைக்கு நடந்தது இன்றைக்கு ஏதாவது அப்படி இருக்கு? இன்றைக்கு இல்ல சார். இல்ல அதுதான் வரலாறு. அன்னைக்கு நடந்தது அவருடைய அவதார நோக்கமே வந்து இந்த மாதிரியான மக்கள், விளிம்பு நிலை மக்கள் வந்து கோவிலுக்குள் செல்வது, அது போன்ற விஷயங்களுக்காக மறுபடியும் சனாதனத்தை நீங்க வந்து காப்பாற்ற வந்தவர் சொல்லும்போது அது எப்படி? அது இல்லங்க, யாரு காப்பாற்ற வந்தவர் சொன்னாரா? வைகுண்டரை பத்தி ஏதாவது தவறா சொன்னாரா? சனாதனத்தை காக்க வந்தவர் இல்ல. மறுபடியும் இந்த இலக்கணம் இருக்கு இல்லைங்களா? சனாதனம் என்பதற்கான இலக்கணம் என்னன்னா, என்றும் அழியாதது, அழிக்க முடியாதது என்கின்ற இயற்கை. ஆளுநருக்கு தவறா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இல்லங்க, நீங்க இப்ப யாரை வேணாலும் பார்க்க சொல்லுங்க, நம்ம கூகுள் ஆனந்தாவே பார்க்க சொல்லுங்க, யாரை வேணாலும் பார்க்க சொல்லுங்க. அதாவது சனாதனம் என்பதற்கான உண்மையான பொருளை வேண்டும் என்று திருத்தி காட்டி இவர்கள் ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டுமே முழு குழுக்கோளாக கொண்டு தொழிலின் அடிப்படையில் தான் இவர்கள் பிரிக்கப்பட்டார்களே ஒழிய இந்து தர்மத்திலும் சரி இந்து மனிதத்திலும் இந்து தனியாக ஒரு மதமே கிடையாது. அது ஒரு வாழ்வியல் தத்துவம். இல்ல, அவர் பால பிரஜாபதி அடிகள் இருக்காரு தலைமை, அவரே வந்து சொல்றாரு ஆளுநர் வரலாறு தெரியாம பேசுறாங்கன்னு. இப்ப பால பிரஜாபதி அடிகளாருக்கு தெரியாத வரலாறு நம்ம ஆளுநருக்கு தெரிஞ்சிருமா? இல்ல, அப்ப பாலபிரஜாதி அடிகளார் தான் எல்லாத்துக்குமான இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு அத்தாரிட்டியா படிச்ச ஒரே ஒரு அத்தாரிட்டியா? இது வந்து அவருடைய கருத்து. ஐயா வைகுண்டரை பொறுத்த வரைக்கும் அவர் அத்தாரிட்டி தானே. அவர் தான் அந்த மடத்துக்கு அந்த மடாதிபதியா இருக்காங்க. அந்த இல்ல அப்படியே தலைமை பதவியில இருக்காங்கன்றதுக்காகவே இப்ப எல்லாருமே அப்ப அவருக்கு தெரிஞ்சது தெரியும். இன்னைக்கு சங்கர மடத்தினுடைய அதிபராக இருக்கிறவருக்கு வந்து மொத்த இந்துவினுடைய எல்லா தர்மங்களும் எல்லா நியாயங்களும் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு அவசியம் இருக்கா? தெரியாம விஷயம் இருக்கலாம். அப்ப நீங்க முழு பேச்சை மட்டும் யாரும் கேட்பதில்லை. அதில் ஐயா வைகுண்டர் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இது இருக்காங்க. அந்த செக்ஷனுக்குள்ள உள்ள விஷயங்களை கூட அவர் தெரியாமலா அவர் தலைமை பதவி தெரியாம இருக்க மாட்டாங்கன்னு சொல்லல. அவரை நான் தெரியாம இருப்பாங்கன்னு சொல்ல வரல. எல்லாம் தெரியும், எல்லா விஷயங்களும் எல்லாரும் தெரிந்தவர்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்து. இங்க கவர்னர் தெரியாத விஷயம் கூட பீகார்ல இருந்து வந்து ஆளுநருக்கு தெரிஞ்சிருக்கு. அதைத்தான் சொல்றேன் மீண்டும் எல்லாம் தெரிந்தவர்கள் யாரும் கிடையாது, எதுவும் தெரியாதவங்க யாரும் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். இப்ப அங்க கூட வைகுண்டரை பற்றியோ அல்லது சனாதனத்தை பற்றியோ அல்லது வரலாறை பற்றியோ ஏதாவது தவறாக விஷயம் இருக்கிறாரா? தவறா சொல்லல. இவர் கால்டுவெல் வந்து இல்ல சனாதனம் அப்படின்றது வந்து இங்க சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஒரு ஸ்டாக் இருக்கு. அந்த சனாதனத்தை காக்க வந்தவர்கள் தான் வள்ளலாரும். சங்கத்தமிழன் சார் பேசும்போது சொன்னாங்க, அதாவது கல்வி அப்படின்னு பார்க்கும் பொழுது
அவர்கள் வந்து ஜி போப் அவர்கள், கால்டுவெல் இவர்கள் எல்லாம் வந்து தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள். கல்வியை வந்து ஆங்கிலேயர்கள் அதிகமாக நமக்கு பரப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உங்களை அதை பற்றி, ஆனால் இவர் வந்து கடுமையாக விமர்சிக்கிறார் ஆளுநர் அவர்களை. இல்லைங்க, இப்போ வரலாறுகள் திரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வந்து தெளிவாக பலமாக சொல்ல முடியும். வேற ஒன்று, இப்போ உங்களை கூட நான் கேட்டேன்னா, அருள்மிகு நெல்லையப்பர் கோயிலை கட்டியவங்க யார் அப்படின்னு சொல்லி நீ கேட்டிங்கன்னா உடனே சொல்லிடுவீங்களா? சொல்ல முடியாது. நின்றசீர் நெடுமாற பாண்டியன் என்கின்ற மன்னன் தான் அந்த இதை கட்டினாங்க. அது மாதிரி தான் மீனாட்சி அம்மன் கோயிலை இன்றைக்கி வரைக்கும் வந்து அடிப்படையில் வந்தால் திருமண நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு கோயில்களும் ஒவ்வொரு உலகத்தினுடைய பறைசாற்றி இருக்கிறது நம்ம இந்திய கலாச்சாரத்தை, இந்தியனுடைய மொழியை, இந்தியனுடைய வானை சாஸ்திரத்தை அனைத்தையும் சொல்லியிருக்கிறது. இவர்களெல்லாம் வருவதற்கு முன்பாகவே இங்கே கல்வி என்பது ஆகச்சிறந்த கல்வியாக இருந்திருக்குது. நாலந்தா பல்கலைக்கழகம் உலக பல்கலைக்கழகமாக இருந்தது. இங்கே வருவதற்கு முன்பாக 2000 பெண்பார் புலவர்கள் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க. கம்பனையும் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் இங்கே தமிழிலே கொண்டு வந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இவங்க இங்கிலீஷ்காரங்களுடைய வருகை எப்போது? 1600 தான். 1600க்கு முன்னாடியே எத்தனை ஆண்டு காலம் இருந்தது? கடிகள் இன்னைக்கு ராஜேந்திர சோழனையும் ராஜ சோழனையும் இன்னைக்கு யாராவது அவருடைய இன்னைக்கு உண்மையிலேயே கல்வியில் நினைச்சு பார்த்தாலே ரத்தம் பெறுகின்ற அளவிற்கு அவருடைய சமாதி எங்கே இருக்குது, நினைவிடம் எங்கே இருக்குது என்பதே தெரியாமல் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. உப்பை வந்து அவர்கள் சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு வியாபாரம் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் பிரபு காலத்திலேயே உப்பை நம்ம ஏமாற்றி விற்று நம்முடைய உடல் நலத்தை கெடுப்பதற்கான வேலை செய்திருக்கிறார்கள். டீ என்பது நம்மளுக்கு அறிமுகமே இல்லை, ஃப்ரீயாக கொடுத்தான். எடுத்த உடனே ஃப்ரீயாக கொடுத்துட்டு அந்த சுவைக்கு நம்மை பழக்கி விட்டு டீயை வந்து கொண்டு கொடுத்தான். இது மாதிரியான அவர்கள் எங்கே எதை தொட்டால் மிக சரியாக வரும். இன்டர்நெட் முதல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு, ஆமா, அதுக்கப்புறம் இப்ப காசு. ஆமா, அது வேற விஷயம். அது வேற இருக்கட்டும். அல்ல, அது மாதிரி இல்ல. இவர்கள் தந்திரமாக உக்தியாக பயன்படுத்துற கல்வியை ஏன் அவர்கள் தொட்டார்கள் என்றால், கல்வி கற்பதன் மூலமாக, கல்வி நிலையங்கள் அமைப்பதன் மூலமாக மிக சாதாரண மக்களை, மிக எதிரிகளாக இருக்கின்ற சாதாரண மக்களை நாம் கொண்டு போய் சேர்ப்பதன் மூலியமாக எல்லா கிறிஸ்தவ கல்லூரிகள் பள்ளிகளிலும், இன்றைக்கு இல்லை, நான் சொல்றது 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பள்ளிகளில் அங்கே துவங்கியது கல்வியோடு சேர்த்து மத பிரச்சாரமும் உட்பட்டதான். இவர்கள் கால்டுவெல்லும் ஜியூபேப் இங்கே தமிழ் மாணவன் ஒருத்தன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று எழுத சொன்னார். அவர் தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக ஒரு மொழியை நான் இந்தி கூட ஒரு வேற்று மொழியை நான் கற்றுக்கொண்டு நல்ல சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னதற்காக நீங்கள் அந்த மொழியை மொத்தத்திலேயே மொழியினுடைய முழு முதல் நீ தான் எல்லாத்துக்குமான அத்தாரிட்டி என்று யாராவது சொல்ல முடியுமா? இவர்கள் பரப்பியது உண்மைதானே? தங்களுடைய மதத்தை இல்லாமல் சொல்லிவிட்டார்கள். என்ன சொல்றாங்க? கட்டுப்பாட்டுல தானே எல்லாமே இருந்தது. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இந்தியாவே கிறிஸ்தவ நாடு அதெல்லாம் செஞ்சிருக்க முடியும். அதுதான். அதாவதுங்க, ஒரு தனிப்பட்ட இஸ்லாம் என்பது தனிப்பட்ட ஒரு நபர்கள், முகமது அலி, மதிப்பிற்குரிய முகமது சல் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட மதம். கிறிஸ்துவம் என்பது இயேசு கிறிஸ்து வந்த பின்னால் தான் வந்த மதம். இந்து மதம் என்பது தனிப்பட்ட யாராலும் வெறுப்பிட்ட நபர்களாலும் இயக்கப்பட்ட மதம் அல்ல. இது ஒரு வாழ்வியல் தத்துவம். மக்களுக்காக இருந்தது. பல்லாயிரக்கணக்கானவர்கள், இவர்களை போல இன்னும் ஆயிரக்கணக்கான பேர்கள் 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும், 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்திருந்தாலும், இந்திய நாட்டினுடைய இறையாண்மையை, இந்திய நாட்டினுடைய தொன்மையை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை இவர்களால் ஒன்றும் செய்திருக்க முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறது. கல்வியின் மூலமாக இந்த மக்களை ஏமாற்றி தன்னுடைய மத பிரச்சாரத்தை செய்வதற்கு முயற்சி பண்ணுகின்ற பொழுதுதான் கவர்னர் போன்றவர்கள் இதுவரைக்கும் இந்த வரலாறுகளை இப்படியே சொல்லிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. யாராவது ஒரு மாற்றி சொன்னால் ஒரு மாற்று கருத்தை ஏற்பதற்கு இங்கே தயாராக இல்லை. இவர்கள் தொடர்ந்து ஆங்கில மோகத்திற்கும் ஆங்கிலத்திற்கும் அடிமையாக அடிவருடியாக இருக்கின்ற காரணத்தினாலே கிறிஸ்துவ மத பிரச்சாரங்களை, மத போதகர்கள் இல்லை என்று யாராவது ஒருத்தர் இங்கே சொல்லட்டும். நாம இனிமேல் இந்த விவாதத்திலே கலந்து கொள்ளாம இருக்கிறோம். செய்ய முடியுமா? சொல்ல முடியுமா? கல்வி அவங்க வந்து பரப்புனாலும் கூட அதில் உள்நோக்கம் அது மத பிரச்சாரம், மதத்தை பரப்புதல் என்பது இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை சார்? ஆட்சி காலகட்டத்துல கல்வி இருந்தது, நான் மறுக்கல. ஆனா அதற்கு பிந்தைய காலகட்டத்துல நீங்க வந்து எடுத்துக்கணும். நீங்க கல்வி ஒரு குறிப்பிட்ட பிராமண சமுதாயம் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்கிற நிலை அதற்கு பிற்காலங்களில் ஏற்பட்டதா இல்லையா? பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு வட இந்தியாவில், இது தென்னிந்தியாவில் மட்டுமல்ல,
வட இந்தியாவில் அவர் போய் பள்ளிக்கூடத்தில் அமரும் போது அவருக்கு என்ன நேர்ந்தது என்பது இன்றைய வரைக்கும் வரலாறு இருக்கு. அப்படியெல்லாம் இந்த கல்வியை பெறுவதற்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் என்ன கஷ்டப்பட்டார் என்ற அந்த வாழ்க்கை வரலாறு புத்தகமாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு சாதாரண ஒரு அதான் சொல்றேன் சார், நான் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி சார் என் குடும்பத்துல. ஆனா எனக்கு முன்னாடி பிராமண சமூகம் மட்டுமே அத்தனை இடங்களிலும் இருந்ததா இல்லையா? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த கவுன்சிலிங், பொறியியல் துறையில் கவுன்சிலிங் 12ஆம் வகுப்புல நீ எடுக்கிற மதிப்பெண் அடிப்படையில நீ மருத்துவம் பயிலாம், பொறியியல் பயிலாம் என்று சொன்ன போது 2008 பேட்ச் சார், நான் 2வது பேட்ச். இன்னைக்கு நான் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர். அதை ஆக்கி கொடுத்தது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், திராவிடம். அப்ப நான் என்ன சொல்றேன், இடைப்பட்ட காலத்துல பாருங்க, பிராமண சமுதாயம் மட்டுமே இருந்த காலகட்டத்திலிருந்து அதை மாற்றி அனைவருமே படிக்காம என்கிற நிலை, அதுலயும் பசி அப்படிங்கிற ஒன்று ஏற்பட்ட போதுதான் காமராஜர் கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று சொல்றோமே, நீ பள்ளிக்கு வா நான் உன் பசி ஆட்டுகிறேன் என்று பிச்சை எடுத்து மக்களை பள்ளிக்கு கொண்டு வந்தது கல்வி வீரர் காமராஜர். அவர் யாரு? சாதாரண பாமரர். அவர் யாரு? பிராமணரா? அப்ப இவர்கள் என்ன அந்த காலத்துல கல்வி இல்லையா? அந்த காலத்துல கணிதம் இல்லையா? நானா சொல்லிட்டேன் சார், திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லிட்டாரு, பேர் கொண்ட அரசன் பிராமணனை அர்ச்சித்தால் ஊர் கொண்ட அரசனுக்கலாம். ஒரு அரசன் ஒரு பிராமணனை பயன்படுத்தி கோயில அர்ச்சனை செய்தா அந்த அரசனுக்கு கேடா. அந்த அளவுக்கு பிராமண எதிர்ப்பு என்பது திருமூலர் காலத்திலே இருக்கு. நீங்க இப்போ கதை சொல்றாங்க, நான் சொல்றேன் கரையை இவங்க மாத்துறாங்க. நான் ஒரு கதை சொல்றேன். குமரராஜா சார் வருத்தப்படுவாங்க. குமரராஜா என்பவர் ஒருவர் இருந்தார். அவர் காலையில் ஆனதும் தினமும் கபாலீஸ்வரர் கோயில் வாசலில் உட்கார்ந்து அங்கு போர் வர நபர்களிடம் கையாடல் செய்து வயிறு வளர்த்தார் என்கிற ஒரு விஷயத்தை நான் போற வழியில அவருக்கு பிறகு வருகிற சந்ததிக்கு நான் எழுதி வச்சுட்டு போனா, குமரராஜாவோட பையனோ இல்ல குமரராஜாவிலிருந்து அதுக்கு அடுத்து வர தலைமுறை நீங்க குமரராஜாவை எப்படி நீங்க சொன்னீர்கள் கேட்பாங்களா 2 தலைமுறைக்கு அப்புறம்? அப்ப ஒரு ஐயா வைகுண்டரை பத்தி பிரஜாவள அடிகளுக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரிஞ்சு விடுமா? உங்களை பத்தி உங்க பேரனுக்கு என்ன தெரிஞ்சு விடும் நான் கேட்டா எப்படி இருக்கும்? தெரியுதுல சார்? அதுதான் சொல்றேன், என் வரலாறு நாங்க யாரும் அவரை குறைச்சு மதிப்பிட தவறா சொல்லல. வரலாறு குமரராஜாவின் பேரனுக்கு தெரியாது அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, நான் சொல்ற கருத்தை குமரராஜா ஏத்துக்கிறாருன்னா இதை ஒத்துக்கிட்டோம். அப்ப என்னுடைய வரலாறை நீங்க மாத்தும் போது குமரராஜா வரலாறை நான் மாத்தினா சரி, ராமர் என்கிற ஒரு நபரின் வரலாறு அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு வலிக்குமா வலிக்காதா? என்னுடைய வரலாற்றை மாற்றுகிற அருகதை யாருக்கு? வரலாறு தெளிவாக சரி சார், சரி விக்கி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஓகே 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 விக்கி வரேன் திரு செந்தில் சார். அதாவது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், ஒரு எலெக்ஷன் டயத்தில் இந்த மாதிரி எதையாவது ஒன்று பேசி அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணுறாருன்னு சொல்லி முதல் சுற்றிலே விக்கி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருந்தார் ஆளுநர் மேலே. அவர் ஒன்றும் அரசியல்வாதி இல்லையே. ஐயா வைகுண்டனுடைய ஜெயந்தி விழாவிலே அந்த ஜெயந்தி விழாவை கொண்டாடுவதற்காக ஐயா வழியை பின்பற்றக்கூடியவர்களை வைத்து அங்கு விழாவை நடத்துகின்றார். அந்த விழாவிலே அவருடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். அதில் மாற்று கருத்து இருக்கின்றவர்கள் மாற்று கருத்தை சொல்லலாம். இவர்கள் சொல்லுகின்றார்கள் வரலாற்றை பற்றியெல்லாம் மிகவும் கஷ்டப்பட்டு பேசுகின்றார். குமரராஜா அவர்களை ஒப்பிட்டு வேற பேசுகின்றார். நானும் ஒப்பிட்டு பேசுகின்றேன். ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருவாரூரிலிருந்து இங்கு எப்படி வந்திருக்கின்றார் என்கின்ற வரலாற்றை அவரே பதிவு செய்திருக்கின்றார். அவருடைய திருமணம் பற்றிய ஒரு விஷயங்களை எல்லாம், அந்த ரகசியத்தை பற்றியெல்லாம் மனோரமா எப்படி முதல் மனைவியிடத்திலே போட்டு கொடுத்து விட்டார் என்கின்ற வரலாற்றை எல்லாம் அவர் பேசி வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த வரலாற்றை எல்லாம் ஆவணங்களாக்கி கல்வெட்டுக்களாக்கி அவருடைய அந்த இங்கே இருக்க அவருடைய சமாதி இருக்கக்கூடிய இடங்களிலே மிகப்பெரிய மியூசியம் உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த மியூசியத்திலே எப்படி திருவாரூரிலிருந்து வந்தார், எப்படி அவருக்கு மனோரமா அவர்கள் போட்டு கொடுத்து அவர் மருத்துவமனையிலே இருக்கும் பொழுது எப்படி கதறி கதறி அழுதார், இப்படி என்னை போட்டு கொடுத்து விட்டாரே என்று சொல்லி எல்லாம் பேசி இருக்கக்கூடிய அந்த வரலாற்றை எல்லாம் நீங்கள் கல்வெட்டிலே பதிவு செய்தீர்கள் என்று சொன்னால் திராவிடத்தினுடைய வரலாறு உலகறிய செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சொல்ல வரேன். எதுவும் சொல்ல வரேன்னா, நான் செந்திலுடைய கருத்து இல்ல, நீங்க குறிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க இப்படி குறுக்கிடுவது என்பதுதான் திராவிடத்தினுடைய இந்த குறுக்கு புத்தி. ஒரு கருத்தை குமரராஜா அவர்களே நான் தெளிவுபடுத்தினேன். என்ன சொல்றாருன்னா, பால பிரஜாபதி அடிகளாருக்கு அதாவது அவர் அந்த வரலாறு கண்டிப்பா அவருக்கு தெரியும். இப்போ அந்த வரலாறு திரிக்கிறார்னு அவரே சொல்லும் பொழுது அவருக்கு தெரியாத வரலாறு ஆளுநருக்கு தெரியுமா அப்படின்றதான் யுனெஸ்கோ தென்னகத்தின் சாக்ரட்டிஸ்ன்னு ஈவேராவுக்கு பட்டம் கொடுத்ததா இந்த திமுக காரங்க சொன்னாங்க. இவர்கள் வரலாற்றில் எந்த அளவுக்கு புழுகு முட்டையை புழுகி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தெரிந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படி ஆளுநர் பேசுவதில் தவறு இருக்கிறது என்று சொன்னாலும் நீங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், மக்கள் தெரிந்து கொள்வார்கள். இவர்கள் கனிமொழி அக்கா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய கலைஞர் அவர்களுடைய கனவு கண்டார். எங்க
ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு போகக்கூடியது வந்து இங்க குலசேகரப்பட்டத்துக்கு வந்திருக்கணும் முன்னாடியா. இங்க வந்து அதுல என்ன தெரியுமா, நம்பி நாராயணன் விஞ்ஞானி எழுதியிருக்காரு தெரியுமா அவருடைய புத்தகத்துல, அந்த வரலாறு எடுத்து சொல்லுங்க சார். இங்கே வந்த விஷயத்தை அமைச்சராக இருந்த மதியழகன் அண்ணாதுரை அவர்கள் அனுப்பி வைத்து மதியழகன் சென்று அவர்கள் அங்கு சரியான முறையிலே வந்த விஞ்ஞானிகளிடத்திலே முறையாக அவர் என்ன பண்ணல, பேச்சுவார்த்தை நொந்து போய் இங்க இருக்க விஞ்ஞானிகள் சென்று போயிட்டார்கள் எங்க ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு. அதை பதிவு செய்ய வேண்டும் கனிமொழி அவர்கள். இவர் கனவு கண்டாங்களா? யார்? கலைஞர் அவர்கள் கனவு கண்டார், இங்க தான் வந்து ராக்கெட் விண்வெளி தளம் வைக்கணும்னு சொல்லி. இப்படி பொய்யானவற்றை நீங்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த கருத்தை எதிர்கருத்து உண்மை கருத்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இந்த விஷயத்துல ஆளுநர் அவர்கள் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் எலெக்ஷன் டயத்துல தான் இந்த மாதிரியான விஷயங்களை பரப்பிட்டு இருக்காரு. நான் ஒண்ணு தான் சொல்லுவேன், ஆளுநர் அவர்கள் தொடர்ச்சியாக சனாதனம் குறித்து அல்லது அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி இது ஐயா வைகுண்டருடைய ஜெயந்தி விழா. அந்த ஜெயந்தி விழாவிலே சனாதனம் குறித்து அவர் கருத்தை பதிவு செய்கிறார். தேசிய கருத்துக்கு நான் சொல்றேன், தலைமை பதியில பால பிரஜாபதி அவர்கள் சொல்றாங்க. அந்த பால பிரஜாபதியோட இன்னொரு பிரஜாபதி இருக்கிறார். இந்த பால பிரஜாபதி அவர்களுடைய கருத்து என்ன சொன்னா, நாங்கள் தனி மதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் சிவபெருமானுடைய வழிபாட்டும் வைணவ வழிபாட்டும் ஆஞ்சநேய வழிபாட்டையும் ஒன்றாக இணைத்திருக்கக்கூடிய திருமண் வைத்திருக்கக்கூடிய ஒரு வழிபாடு தான் ஐயா வைகுண்டரனுடைய வழிபாடு, ஆலய வழிபாடு. அவர் அங்கு இருக்கக்கூடிய கண்ணாடியிலே சென்று அங்கு பார்க்கக்கூடிய நீயே கடவுள் என்கின்ற தத்துவமசி என்கின்ற ஐயனுடைய வழிபாட்டு முறை. இதுதான் எங்களுடைய ஐயா வைகுண்டரனுடைய வழிபாட்டு முறை. ஐயா வைகுண்டரனுடைய வழிபாட்டு முறையை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? மோகன் சி லாசரஸ் ஏற்றுக்கொள்வாரா? அல்லது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? யார் ஏற்றுக்கொள்வார்கள்? இந்துக்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனென்று சொன்னால் அது இந்து மத வழிபாடு. இந்து மதத்தினுடைய புரட்சியாளராகத்தான் ஐயா வைகுண்டரை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னைக்கு எப்படி ராமானுஜர் அவர்கள் ஒரு புரட்சியாளரோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி, சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி புரட்சி செய்தவர் ஐயா வைகுண்டர். ஆனால் இந்து மதத்தினுடைய ஒவ்வொரு புரட்சியாளர்களும் இந்து மதத்தினுடைய ஒவ்வொரு அங்கங்களுமாக தான் ஐயா வைகுண்டர் அவர்களை பார்க்கிறோம். ஆனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இப்ப இங்க கால்டுவெல்லுக்காகவும் ஜி போப்புக்காகவும், கால்டுவெல் வந்து திராவிட மொழின்னு பேசியிருக்கார். எங்கேயாவது அந்த திராவிட மொழின்னு ஏதாவது இருக்கா? தமிழ் மொழி இருக்கு, கன்னட மொழி இருக்கு, மலையாள மொழி இருக்கு. ஆனால் திராவிட மொழி என்று பேசுகின்றார். எங்கேயாவது திராவிட மொழி இருந்தா சொல்லட்டும். இரண்டாவது, ஆரிய திராவிட கட்டுக்கதை என்று சொல்லி அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்திருக்கின்றாரே. அப்ப அந்த கட்டுக்கதைகளை எல்லாம் நீங்க மூட்டை தூக்கி சுமந்துட்டு இருக்கீங்களே அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் சார்பில், நீங்கள் இந்த திராவிட பொய்யை நீங்கள் எதிர்க்க வேண்டாமா? அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்ய வைக்க வேண்டாமா? நீங்க சாதி ரீதியாக மத ரீதியாக வேண்டாம் என்று சொல்லுகின்றீர்கள், அதுதான் உங்களுடைய கருத்து என்று சொல்லுகின்றீர்கள். தாராளமாக சாதி இல்லாத மதம் இல்லாத ஒரு சர்டிபிகேட் எனக்கு வாங்கி கொடுங்க. சரி சார், நீங்க இது மாதிரி நடைமுறையில எதுவுமே முடியாத விஷயத்தை வெறும் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு கூட்டணியில் இருந்து கொண்டு இதை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த விதமான வழிமுறைகளும் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். ஆனால் சாதியை ஒழிப்போம், மதத்தை ஒழிப்போம், இதுதான் எங்கள் கோட்பாடு. ஆனால் சாதி ரீதியான இடஒதுக்கீடை நாங்கள் வேண்டுவோம், மத ரீதியான அடையாளத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், மத வழிபாட்டை ஏற்றுக்கொள்வோம் சொல்றீங்க. அதனால இந்த புரியாத புதிருக்கு விடை தர வேண்டும். சரி சார், சங்கத்தமிழ் சார், நீங்கள் இதை பிரேக்குக்கு முன்னாடி நீங்கள் பேசும்பொழுது சொல்லியிருந்தீங்க கல்வியில் வந்து நமக்கு அளித்தாங்கன்னு சொல்லிட்டு. குமரராஜா சார் சொல்கிறார், நம்ம ஏற்கனவே கல்வியில் சிறந்து விளங்கிட்டு தான் இருந்தோம், வெள்ளைக்காரர் வந்ததால் நம்ம கல்வியில் சிறந்து விளங்கலை அப்படின்ற பாயிண்ட் மென்ஷன். அந்த கருத்தை வந்து நான் ஒன்றும் மறுக்கல, அப்பயே நான் பேசுறதுக்காக தான் கேட்டேன், நீங்க கொடுக்கல. அதாவது இந்தியாவுடைய வரலாறு நாங்கெல்லாம் முழுசா படிச்ச ஆட்கள், ரைட்டா? இந்தியாவுடைய வரலாறு என்ன சொல்லுதுன்னா, பிராமணியம் என்ற அந்த ஏதோ ஒரு கால்வாய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவர்கள் வருவதற்கு முன்னால் இந்தியாவுல எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு, உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய வரலாறு இருந்ததுன்ற உண்மை. இவர்கள் வந்த பிறகுதான் போற போக்கு அடிக்கல பிறகு முக்கியமான கருத்து எப்ப ஆரியம் பிராமணியம் எப்ப இங்க வந்துச்சோ, நான் பேசுவேன் நீங்க பேசினா எதிரொலிக்கும் வந்துச்சோ, அந்த காலகட்டத்துலதான் பிரச்சனை வருகிறது. ஏன் வந்து நம்ம புத்தர்னு ஒருத்தர் ஒரு அறிஞன் உருவானாரு. புத்தர் எதை எதிர்த்து போராடினாரு? புத்தர் எதங்க எதிர்த்து போராடினாரு? சாதி இருக்கு, மனித நேயம் இல்ல, பெண்கள் மதிக்கப்படவில்லை, அதை எதிர்த்தான போராடுறாரு. அதுதானே அப்ப அந்த காலத்துல இருந்திருக்குல்ல. அதற்கு முன்னால் தமிழ் வரலாறு, அதற்கு முன்றைய வரலாறு அவங்களே ஏற்றுக்கொள்ள. அந்த வரலாற்றுல தமிழர்கள் அறிவுபூர்வமாக கல்வி ரீதியாகவும் சரி, நீங்க சொல்ற எல்லா இந்த நாகாலாந்த பல்கலைக்கழகமா இருந்தாலும் சரி, அது வரலாறு இருந்தது. இன்னமும் சொல்ல போனா இஸ்லாமியர்கள் வரவுக்கு பிறகு, இன்னும் கிறிஸ்தவர்கள் வரவுக்கு பிறகு சில யுத்தங்கள் நடந்திருக்கிறது, அதை நான் மறுக்கல.
ஆனால் அதே நேரத்துல நீங்க சொல்ற இந்த 2 மாபெரும் அறிஞர் பெருமக்கள் அவங்க ஒண்ணும் மதத்தை பரப்புறதுக்கு இங்க வரலங்க. அவங்க இங்க இந்த நாட்டுல தமிழ் மேல் கொண்ட காதலால், திராவிட மொழி மேல் கொண்ட காதலால் அந்த உண்மையை உலகுக்கு சொல்றாங்க. இன்னமும் சொல்றேன். இப்ப தோழர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, வைகுண்டரை பத்தி சொன்னாரு, அந்த ஐயா பத்தி சொன்னாரு. நாங்கெல்லாம் அங்க ஆளுங்க, அங்க அந்த ஐயாட்ட உட்கார்ந்து பேசின ஆளுங்க நெருக்கமானவர்கள். நீங்க நினைக்கிற மாதிரி இந்து மத கோட்பாடு அங்க இல்ல. அவங்க இருக்குது எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்டு மனித நேயத்தை மட்டுமே மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. இன்னும் சொல்ல போனா அவங்க உருவ வழிபாடை எதிர்க்கக்கூடியவர்கள். இருக்கு. அதாவது ஜோதியா சிவபெருமான வணங்குறதும் இருக்கு, உருவ வழிபாடுகளும் இருக்கு. இதெல்லாம் இந்து மதத்தோட கூறுகள் அப்படின்றத செந்தில் அவர்களுடைய ஒரு வாதமா இருக்கு. அதாவது இந்து மதம்ன்றது யாரு கொடுத்தது? அதுவும் வெள்ளைக்காரன் கொடுத்த பேரு. சரிங்களா? நீங்க உடனே இந்து மதம் எடுத்து பெறட்டு நீங்க பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்காதீங்க. இப்ப இந்து மதம்ன்ற தத்துவமும் பேரு எல்லாமே அந்த பார்ட்டி கொடுத்தது. ஒரே ஒரு கருத்து நான் இங்க பாருங்க, நான் சொல்ற முக்கியமான கருத்து, எங்களுக்கு இந்து மதத்தின் மேலோ இல்ல இந்து மக்கள் மேலோ எங்களுக்கு வெறுப்பு இல்ல. அவங்க மனசுக்குள்ள ஒரு கோட்பாடு இருக்கு பாத்தீங்களா? இந்த பேசுறாங்க பாரு, 2 அறிஞர் பெருமக்கள் உட்கார்ந்து பேசுறாங்க பாத்தீங்களா? என்ன கோட்பாடு? அவங்க சாதி இல்ல, அதான் நாங்க ஏத்துக்குறோம், சாதியை கொண்டாங்க, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை நாங்க போராடி கொண்டு இருக்கிறோம். காலங்கள் வரும்பொழுது அது எல்லாமே சரியாகும். இப்ப பழைய மாதிரி அப்ப இருக்குது, மாறிக்கொண்டுதான் இருக்குது. அந்த மாற்றத்தை நோக்கி தான் நாங்கள் ஒரு களத்துல நிக்கிறோம். அது நிச்சயம் அவருக்கும் தெரியும். அதை போற போக்குல அடிச்சு விடுறாரு. ஆனால் சாதியை ஒழிக்கணும்னா சாதிக்கு மையமாக இருக்கிற பிராமணிய கோட்பாடு, அதுதான் உங்களுக்கு பிராமணியன் ஏன் சொல்றேன், பிராமணர்கள் கூட நாங்க எதிர்ப்பு. இப்ப அவரு ஒரு பிராமணர் இல்லங்க, ஆனா அவங்க 2 பேரும் மனசுக்குள்ள உட்கார்ந்து இருக்குது பிராமணியம். ஓகே சார், ஓகே குமரராஜா சார், அதாவது இப்போ ஐயா வைகுண்டர் அவர்களை பற்றி பேசும்பொழுது மோடி அவர்களை நீங்க சொல்றீங்க அரசியல்வாதி இல்லை, அவர் அரசியல்வாதி இல்லைன்னு. சப்கா சாத் சப்கா விகாஸ்ன்ற மோடி அவர்களுடைய அந்த விஷனும் ஐயா வைகுண்டர் அவர்களோட விஷனும் ஒன்றா இருக்குது. ஐயா வைகுண்டரோட விஷனை மோடி இப்போ நிறைவேற்றுறாரு அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட பிஜேபியின் குரலாவே தானே அவர் ஒழிக்கிறார். அப்போ நீங்கள் அரசியல்வாதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லைங்க, ஒரு உவமானமும் உவமேயமும் ஒரு பதவியில் இருக்கின்றவர்கள் பேசுவதால் இன்றைக்கு மத்திய அரசினுடைய தலைமை பொறுப்பிலே ஒருத்தர் இருக்காருன்றதுக்காக பேசுகின்ற கருத்துக்கள் இதுவும் அதுவும் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு சொன்னதுனாலேயே அவர் அரசியல்வாதி ஆயிடுவார் அப்படின்னு எப்படி நீங்கள் குறிப்பிட வர்றீங்க? அது தவறான கருத்து. அதாவது இவர்கள் மீண்டும் நம்ம அன்பு சகோதரர் சங்கத்தமிழன் நல்ல விரிவாக தெளிவாக சொன்னார். ஒன்று முக்கியமாக சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த இந்துக்கள் என்பவர்கள் ஒட்டுமொத்த முழுவதுமாக பிராமணர்கள் மட்டும்தான் என்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். அது அல்ல. பிராமணர்கள் என்பவர்கள் அவர்களே சொன்னது போல இந்திய நாட்டிலேயே 3% தான். 97% இருப்பவர்கள் பிராமணர்களை தவிர்த்த மற்ற அல்லாதவர்கள், மற்ற மதத்தை பிராமணிய சிந்தனை எல்லாருக்கிட்ட இருக்கு அப்படின்றது இல்ல. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோட்பாடு இருக்கும், ஒரு பார்வை இருக்குங்க. அப்ப விடுதலை சிறுத்தைகளுடைய சகோதரருக்கு மற்றவங்க எல்லாம் பிராமணிய இன்ஃப்ளூயன்ஸோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பார்வை. ஆனால் இவரும் நம்ம மதிப்பிற்குரிய தொல் திருமாவளவன் அவர்களும் கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் நடந்திருக்குது, அவங்க வீட்டிலேயே எல்லாமே நடந்திருக்குது. அப்படி என்றால் நான் எந்த சாதியத்தையும் சம்பந்தம் இல்லை, எந்த சமூகத்தையும் சார்ந்தவன் அல்ல என்கின்ற வெளிப்படையாக பேசுகின்றவர்கள் ஐயா பயன்படுத்துறாரு. கிறிஸ்துவ முறைப்படி எதுவும் நடக்கல, திருமணம் நடந்து சகோதரனுடைய வீட்டில் திருமணம் நடந்தது. ஐயா போயிருக்காங்க, அவர் ஒன்றும் தவறாக சொல்லலை, அவர் பண்ணாங்கன்னு சொல்லலை. ஆனால் அவருடைய சகோதரர் வீட்டில், தங்களுடைய சகோதரி வீட்டில் இந்த வழியில் நடந்தது, அதுக்கு போயிருக்காரு. அது அவரே பதிவு பண்ணியிருக்காரு. சகோதரி இறந்து போயிட்டாங்க, அவங்க ஒரு கிறிஸ்துவ கோட்பாடு உள்ளவங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இவர்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சாரரை மட்டுமே, அவர்கள்தான் இவர்கள் இந்தியாவினுடைய இந்துக்கள் என்கின்ற இந்த முயற்சி ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இந்துக்கள் அதாவது பிராமண அல்லாதவர்கள் இந்த நாட்டில் அதிகபட்சமாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இவர்கள் தொடர்ந்து சாதியை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு சாதியின் அடிப்படையில் தான் இவர்கள் எல்லாத்தையும் செய்கிறார்கள். அது கோட்டாவாக இருக்கட்டும்,
அல்லது எங்க கேட்கிற திருப்பி கல்வி திருப்பி ஐயா, நிலையங்களாக பெரிய நேரத்துல ஒரு பெரிய ஒரு விவாதத்தை அவர் தொடங்கி இல்ல, இல்ல, அது இல்ல, தனி அது subject இல்ல. அது. அது இல்ல. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் கண்டுபிடிக்கணும்ல அவ எதுவுமே இல்லாம அவரை புரியுது, புரியுது சார், அது தனி எந்த subject. அதுக்குள்ள அரசியல் நம்ம அது இல்ல, விவாதம் எந்த தனி அரசியல் விவாதம் கட்சியாக பண்ணிக்கலாம். இருந்தாலும் இப்ப அதை ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு நம்ம இன்னொரு ஒரு மணி நேரம் எந்த போகுது. அரசியல் கட்சியாக இருந்தாலும் அதுல சீட்டு கேட்கும் உரிமைங்க பொழுது மண்ணின் நீ என்ன மைந்தங்க சாதி சார், புரியுது சார், புரியுது. எவ்வளவு சார், பேசலாம், புரியுது. பேசலாம். அது வேற சந்தர்ப்பத்தை பேச. அதான். ஓகே சார். இல்லைங்க, சனாதானம் என்ன நன்றி, சனாதானம் நன்றி, என்கின்ற நன்றி சார். கருத்தை நேரம் இல்லை. தவறாக தவறாக இங்கே பயன்படுத்தப்படுகின்றது. சரி, கவர்னர் அவருடைய கருத்தை கண்டிப்பா சார் தெரிவிக்கிறார். பாயிண்ட் பதிவு செஞ்சிட்டோம். இல்ல கவர்னர் அவருடைய பதிவை தெரிவிக்கிறார், கருத்தியல் தெரிவிக்கிறார். கருத்தியல் ரீதியாக நீங்கள் மோதலுக்கு வாருங்கள். நன்றி, நன்றி, அதுதான் நன்றி. மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் நல்லது. சரி, நன்றி சார். ஏங்க நீங்க ரெண்டு பேருமே சொல்றீங்க கோட்டா குடுக்குறமே சாதியை வச்சு சார், அதுக்குள்ள போக வேண்டாம் சார், நம்ம அது வேற டாபிக். சாதியை வளர்க்கிறீங்க, அது ஏன் சாதியின் அடிப்படையில் கேட்கறீங்க? இல்ல, கண்டிப்பா உங்க நீங்க சொன்ன அந்த வார்த்தை இல்ல உங்க அதை எதிர்ப்பு நீங்க பதிவு பண்ணிட்டு. ஏன்னா இந்தியா பூரா சேரி இருக்கு, சேரி எல்லாம் பிரிச்சு எடுப்போம்டா. சரி சார், சார் அதை பத்தி நம்ம பேசணும்னா தனி சப்ஜெக்ட் சார், அது தனியா நம்ம விவாதிக்கலாம். கண்டிப்பா இன்னொரு சந்தர்ப்பத்துல இதை பத்தி நம்ம பேசலாம் சார். இந்த நேரம் இப்போ நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்து. ஓகே ஓகே, அதான் நான் ஏற்கனவே கண்டிச்சிட்டேன். அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஓகே ஓகே, நன்றி 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 சார், நன்றி சார், நன்றி சார். இந்த விவாதத்தில் பேசிய நன்றி சார். இந்த விவாதத்தில் பேசிய கருத்துக்கள் அனைத்துமே இந்த விருந்தினர்களின் சொந்த கருத்துக்கள் என்பதை இங்கே பதிவு செய்துவிட்டு எங்க ராஜ் டிவிக்கு ஒரு பிரச்சனை விவாத வராது. நேரம் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம்.